சரியா? சரி, அப்ப நான் செய்யறேன் பாருங்க. அப்ப சமவெளி பின்னம், அப்ப சமவெளி பின்னம் ஈஸி. என்னது? மேலையும் கீழையும் ஒரே எண்ணால பெருக்கி விட்டீங்கன்னா சமவெளி பின்னம் வரும். ஐந்தின் மேல் நாலுங்க சமவெளி பின்னம் கேட்டால் ஐந்தின் மேல் நான்கு மேலைகளை ஒரே எண்ணால பெருக்குங்க. ரெண்டால பெருக்குற, இரண்டால பெருக்கினால் ஐ ரெண்டு 10, நவி ரெண்டு 8. அப்ப ஐந்தின் மேல் நாலு ஒரு சமவெளி பின்னம் 10 மேல் 8. ரைட். அடுத்தது வேற எண்ணால பெருக்கலாம். கட்டாயம் ஓர்டர்ல தான் பெருக்கணும் வேண்டி இல்ல. வேற ரெண்டால பெருக்கினா அடுத்த மூன்றால தான் பெருக்கணும் வேண்டி இல்ல. நீங்க என்ன எண்ணால பெருக்கினாலும் சரி. நான் 5ஆல பெருக்கிறேன். பெருக்கலாம் பாருங்க. 5 25, 4 20. அப்ப இது இந்த சமவெளி பின்னம் எழுதியாச்சு. ரைட். வேற இதுக்கு சமவெளி பின்னம் எழுதுங்கோ. 15 மேல் 8 மேலை கீழே 2ஆல பெருக்கிறது. பெருக்கினால் 15 2ஆல பெருக்கினால் 30, 2 16. அடுத்தது 15 மேல் 8 3ஆல பெருக்கிறது. 15 3ஆல பெருக்கினால் 45, 3 24. அப்ப 15 மேல் 8 சமவெளி பின்னங்கள் 30 மேல் 16, 45 மேல் 24. அப்படி நீங்க எவ்வளவு எழுதலாம். மேலைகளே ஒரே நாள் பெருக்கிவிட்டா தெரியாது. அப்ப நீங்க எப்படி எவ்வளவு சமவெளி பின்னமும் எழுதலாம். சரியானே? ரைட். இப்ப அடுத்தது இதுக்கு பாருங்க. மேலைகளே ஒரே நாள் 20 15. சரி, நான் ஒரு வித்தியாசமா என்ன செய்யணும்னால் பெருக்க வாரதும் சமவெளி பின்னம்தான். ஒரே எண்ணால வகுக்கும் போது பிரிக்கும் போது வாரதும் சமவெளி பின்னம். சரியான? அப்ப இது என்ன செய்யலாம் என்றால் மேலைகளையும் ஒரே எண்ணால பிரிக்கலாம். 5ஆல பிரிக்கலாம். அப்ப மேலைகளையும் 5ஆல பிரிக்கிறது. பிரிச்சு போட்டு விட்டீங்க என்றால் 20 5ஆல பிரிச்சா 4, 15 5ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா 3. அப்ப 4 மேல் 3 என்றதும் ஒரு சமவெளி பின்னம் இது. அடுத்ததா பெருக்கமானது 2ஆல பெருக்கலாம். மேலை கீழையும் 2ஆல பெருக்கலாம். பெருக்கி போடுங்க. 20 2ஆல பெருக்கினால் 40, 15 2ஆல பெருக்கினால் 30. இதுல இப்படி நீங்க எத்தனை எழுதியிருந்தாலும் சரிதான். அப்ப சமவெளி பின்னங்கள் கிளியரா இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா? அடுத்தது கூட்டல் கழித்தலுக்குள்ள போவோம். சரியான? சரி, அழிக்கிறேன்டா. சார் 1 minute இருங்க. ரைட், ஓகே. ஓகே. ஓகே, சரியா? அடுத்தது பின்னங்கள்ல கூட்டல் பாகம். அது ஏற்கனவே நீங்க படிச்சது 8ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டிலும் படிச்சுட்டு வந்ததுதான். இருந்தாலும் ஒருக்கா இங்கேயும் பார்த்துட்டு கொண்டு போவோம். ரைட். கூட்டல் என்றா தெரியும். பகுதி எண்கள் சமனா இருந்தா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது.
பகுதி எண்கள் சமன் இல்லாமல் வந்தாதான் நீங்க யோசிச்சு பொம்மை சேர்த்து செய்ய வரும். சரியா? ரைட். அப்ப இருக்கா பார்க்கலாம். சரி, அப்ப இது ஏற்கனவே நீங்க படிச்சதபடியால் உங்கள்கிட்டயே நீங்களே செய்யுங்க. நான் விளங்கப்படுத்துறேன். கடைசி லாஸ்டா நான் தான் விளங்கப்படுத்துறேன். இப்ப நீங்களாக ஒருக்கா செய்யுங்க. அப்புறம் செய்யக்கூடியது எல்லாத்தையும் நீங்களா ட்ரை பண்ணுங்க. நான் விளங்கப்படுத்துறேன். தூளத்தை மக்கள் செய்யுங்க. அப்போ சரியா? நீங்க டவுட் இருந்தால் தாராளமா கேட்கலாம். நான் முதல் தடவை எவ்வளவு ஸ்லோவா நிதானமா விளங்கப்பட்டிருந்தோம், நீங்க 100வது தடவை டவுட் கேட்டாலும் அதே ஸ்லோவா நிதானமா விளங்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டு தானே போட்டு பாஸ்டா விளங்கப்படுத்தி வந்து போவாங்க. சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், எனக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யணும். டவுட் இருந்தா உடனே கேட்டுரும். கேட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. சரி, அப்ப 9ஆம் ஆண்டு தாங்க பேசிக். இந்த பேசிக்கை கைவிட்டுறாதீங்க. கைவிட்டால் நீங்க 10லயும் கஷ்டப்படணும், 11லயும் கஷ்டப்படணும். நீங்க 9ஆம் ஆண்டு கிளியரா வச்சிருந்தீங்கன்னா 10 ஈஸி, 11 ஈஸி. எப்ப ஈஸியா இருக்கும்னா பேசிக் அடிப்படை கிளியரா இருந்தால் பேசிக் அங்கால ஈஸியா இருக்கும். அடிப்படையை வச்சு டவுட்லயே வச்சிருந்தீங்கன்னா அங்காலையும் கஷ்டமா தான் இருக்கும். சிம்பிள் தான். இதுல இது இல்லாம ஒரு பெரிய கேள்வி இருந்தாலும் ஓகே சுந்தரா. கொஞ்சம் செய்கிறேன் சார். ரைட், சரி சரி. ஒரு ஆள் மூச்சு பேச்சு இல்லாம செஞ்சு இருக்கும் மனஸ்வினி. சார் ரைட். இல்ல ஒரு வாய்ஸ காண இல்லையா தான் கேட்டேன். எங்க ஆளை காண இல்லையா? சரி, நான் சின்சியரா படிக்கிறேன். ரைட் ரைட் ரைட். அப்போ பண்ணி நீங்க சிம்பிளா தான் இருக்கும். அப்படி இல்லையா நம்மளாக பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை.
சரி, அப்ப இது இருக்க கவனிக்கணும். சரியானே? ரைட். அப்ப ரெண்டு பின்னங்களின் கூட்டல். அப்ப கூட்டல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பகுதி எண்கள் கீழே உள்ள எண் சமனாயிருக்கோ இல்லையோன்றதை பார்க்கணும். சமனாக இருந்தால் அதே எண்ணை போட்டுட்டு கீழே உள்ள எண் சமனாக இருந்தால் அதே எண்ணை போட்டுட்டு கூட்டலுடைய மேல உள்ள ரெண்டையும் கூட்டி போட்டு விடுங்க. 3 சாக 2 கூட்டினால் 7 மேல் 5 அழுத்தல். சார் சொல்லுங்க. நான் செஞ்சிட்டேனா? ஓகே. ரைட். அப்ப அடுத்தது பாருங்கடா, கீழே உள்ள எண்கள் சமன் இல்ல. அப்ப நாங்கெல்லாம் சமனாக்க வேண்டும். சமன் இல்லையா நாங்கெல்லாம் சமனாக்கணும். அப்ப 8 இல்ல 4. அப்ப இந்த 4 2ஆல பெருக்கி விட 8 வருந்தானே. அப்ப இப்படியானதற்கு நீங்க பொமசி எல்லாம் கண்டு கொண்டிருக்க வேண்டாம். இப்ப பெருக்கேக்கல இப்ப நேரடியா பார்க்க தெரியுது 4 2ஆல பெருக்கினா 8 வரும் என்றால் அப்படியே நீங்க பெருக்கி போடுங்க. பொமசி எல்லாம் கண்டு செஞ்சு கொண்டிருக்க வேண்டாம். எதுக்கு பொமசி ஆகணும்னா இப்ப நேரடியா பெருக்க வராதவங்களே இருக்குன்னாங்க. அதுக்கு வேணும்னா நீங்க பொமசியை காணும். சரி, அப்ப என்ன செய்யறேன்? மேலே சாரி 2 பகுதி எண்ணையும் 8ஆக மாற்றும். அப்ப இது 8 இருக்கு. அப்ப அது அப்படியே இருக்கட்டும். 8 3 சாக 4 8ஆ மாத்துறதுக்கு எத்தனையால பெருக்கும்? 2ஆல. கீழே 2ஆல பெருக்கினா கட்டாயம் மேலே 2ஆல பெருக்கி போடும். இப்ப பாருங்க 8 3 சாக நவி 2 8 ஓர் 2 இப்ப பாருங்க பகுதி எண்கள் என்னவா வந்துச்சு? சமனாக வந்துச்சு. ஆகவே அதே பகுதி என்ன போட்டுட்டு கூட்டலுடைய மேல உள்ள 2ஐ கூட்டி போடணும். 3ஐயும் 2ஐயும் கூட்டினால் 5. பரவாயில்ல, ஈஸியா இருக்குது. அதுதான் இது. அப்ப இது நேரடியா பெருக்க வருவதோ இல்ல, 4 இதையும் பெருக்க வராது. இதுக்கு நீங்க வேணுமென்றா பொமசி காணுங்க. படிக்க செய்யக்கூடிய ஆட்கள் நீங்க மெகராலியை காணணும். சரியா? அப்ப 4க்கு 4க்கு பொமசி காணது. ரைட். முதன்மை எண்களாக பிரிக்கணும். முதலாவது முதன்மை 2. 6 2ஆல பிரிச்சா 3, 4 2ஆல பிரிச்சா 2. திருப்பியும் 2ஆல பிரிக்கலாம். அப்ப 2ஆல பிரிக்கும். 3 2ஆல பிரிக்கிறாங்க, அது அப்படியே வரும். 2 2ஆல பிரிச்சா 9. திருப்பி 2ஆல பிரிக்கிறாங்க. அப்ப அடுத்த முதன்மையை 3 3ஆல பிரிக்கிற 3 3ஆல பிரிச்சால் ஒரு முறை, 1 3ஆல பிரிக்கிறாங்க, அப்படியே வரும். இவ்வாறு 1 1 வரும் மற்றும் நீங்க முதன்மை எண்களால பிரிக்கணும். அப்ப பிரிச்சாப்புறம் பொமசி என்னென்று வரும் என்றால் இந்த பிரிவட்ட முதன்மை எண்களை பெருக்கவானதுதான் பொமசி. பிரிவட்ட முதன்மை எண்களை பெருக்கி விட்டீங்கன்னா சரி. அப்ப 2 தர 2 தர 3 8 2 4 4 12 வரும் பொமசி. ரைட். அப்ப பொமசி என்னது காண்றது? சும்மா காமெடி, சும்மா பொழுதுபோக்குக்கு வேற வேலை இல்லாம பொமசியை கண்டு வைக்கிறது. என்னது காண்றது என்றால் பகுதி என்ன சமப்படுத்துகிறார் 6 4. அப்ப 2ஐயும் எத்தனையா மாற்ற போறேன்? 12ஆக மாத்துவது. அதுக்குதான் பொமசி ஆக்குறது. 2 பொது மடங்குக்கு மாத்துவோம். அப்ப 2ஐயும் 12ஆ மாத்துறேன். ரைட். 6 12ஆ மாத்துறதுக்கு 2ஆல பெருக்க வேண்டும். கீழே 2ஆல பெருக்கினா மேலே 2ஆல பெருக்கணும். 4 12ஆ மாத்துறதுக்கு 3ஆல பெருக்கணும். கீழே 3ஆல பெருக்கினா மேலையும் 3ஆல பெருக்கணும். பெருக்கி போடுங்க. 6 2 12 5 2 10 4 3 12 3. இப்ப என்ன செய்ய வேண்டும்? பகுதி எண்கள் சமன்.
ஆகவே அதே பகுதி என்ன போட்டுட்டு கூட்டல் என்ற வழியா மேல உள்ள ரெண்டை மட்டும் கூட்டுங்க. 10ஐயும் 3ஐயும் கூட்டினா 13. ரைட். சுங்க இது என்ன பின்னம்? 12 மேல் 13. மேல தொகுதியை பெருசா இருந்துச்சுன்னா என்ன பின்னம் அதுக்கு பேர்? முறைமை இல்லா முறைமை இல்லா பின்னம். சரியா? முறைமை இல்லா பின்னத்தை கட்டாயம் கலப்பு எண்ணுக்கு மாற்றி கொடுக்கணும். 13 12. 13ல எத்தனை 12 இருக்கு? ஒரு முறை. 12 மேல் ஓர் 12 12. 13ல 12 போனால் மீதி 1. ரைட். செய்யாத செய்து விடுங்கோ. எழுதாதவங்களுக்கு அழித்து விடுங்கடா. வடிவா நாங்க நிதானமா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொண்டு போகணும். நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஆனா கிளாஸுக்கு ஒழுங்கா வந்துட்டீங்க என்றால் முழுக்க மெட்ஸை பொறுத்தவரை முழுக்க நான் பார்த்துப்பேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா கிளாஸுக்கு ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஒழுங்கா வந்தாச்சு. சரி, அடுத்தது பாருங்க. சும்மா பிளரா இருக்கும் இல்லாட்டி கிளியரா இருக்கும்? கிளியரா இருக்கு. ரைட், ஓகே. அப்ப இதுலையும் பாருங்க, பகுதி எண்கள் வேற வேற. 12 8 2. அப்ப 3க்கும் என்ன காண வேண்டும் என்றால் பொமசி காண வேண்டும். ரைட். அப்ப பொமசி காணலாம் பாருங்க. 12 8 2 முதன்மை எண்களால பிரிக்க வேண்டும். 2ஆல பிரிக்கலாம். 12 2ஆல பிரிச்சால் 6, 8 2ஆல பிரிச்சால் 4, 2 2ஆல பிரிச்சா 1. திருப்பியும் 2ஆல பிரிக்கலாம். 6 2ஆல பிரிச்சால் 3, 4 2ஆல பிரிச்சால் 2, 1 2ஆல பிரிக்கிறாது, அப்படியே போடுறது. திருப்பியும் 2ஆல பிரிக்கலாம். 3 2ஆல பிரிக்கிறாங்க, அது அப்படியே விளக்கு. 2 2ஆல பிரிச்சால் 1, 1 2ஆல பிரிக்கிறாங்க, அப்படியே 1. அடுத்தது 2ஆல சுருக்கலாம் என்று பார்த்தா இல்லை. ஏன்னா 3 ஒன்று தானே இருக்கு. அப்ப 2ஆல சுருக்கிறாங்க. அப்ப அடுத்த முதன்மையன் 3ஆல சுருக்கலாம். 3 3ஆல வச்சால் 1, 1 3ஆல பிரிக்கிறார்கள், 1 3ஆல பிரிக்கிறது. அப்படி அப்ப இப்படி 1 1 2 வரும் மட்டும் நீங்க முதன்மை எண்களால பிரிக்கும். பொமசி என்னென்றால் பிரிவட்ட முதன்மை எண்களை பெருக்கமாகுகிறதா பொமசி. அப்ப 2 தர 2 தர 2 தர 3. ஈட்டங்கு 4 4 12, சாரி ஈட்டங்கு 4 8 எண் 3 24. அப்ப எல்லா பகுதி எண்ணையும் சும்மா எல்லா பகுதி எண்ணையும் இப்ப என்ன இலக்கமா மாத்த போறாங்க? எல்லா பகுதி எண்ணையும் என்ன இலக்கமா மாத்த வேணும்? சமனா மாத்த. ரைட். என்ன இலக்கத்துக்கு மாத்தினா சமனா வேணும்? 24. ரைட், குட். இப்ப 24ஆ மாத்தோம்னா எல்லா பகுதி எண்ணையும் 24ஆ மாத்தோம். அப்ப அதை நான் இப்படி பெருக்கி எழுத இல்லை. அது சின்ன பிள்ளைகள்ல நீங்க எழுதிருப்பீங்க பெருக்கி. இனி கொஞ்சம்
பெரியாக்கு. அப்ப கொஞ்சம் டிரெக்டா போடுறேன். அடுத்த கேள்வியில் அதை விட டிரெக்டா போடுற மாதிரி சொல்லுங்க. ரைட். 12 24 மாத்தணும். 12 24 மாத்தணும்னா இரண்டால பெருக்க வேணும். மேலையும் ரெண்டால பெருக்கி போடணும். 5 2 10 சாக 8 24 மாத்தணும். 8 24 மாத்திரத்துக்கு மூன்றால பெருக்க வேணும். மேல உள்ளதையும் மூன்றால பெருக்கி போடுவீங்க. 3 9. இரண்டையும் 24 மாத்தணும். 2 24 மாத்திரத்துக்கு 12 பெருக்க வேண்டும். அப்ப கீழே 12 பெருக்கினால் மேலையும் 12 பெருக்குவோம். பெருக்கி போடுங்க. 1 12 12. இப்ப பாருங்க, பகுதி எண்கள் எல்லாம் சமன். அதே பகுதி எண்ணை போட்டுட்டு கூட்டல் என்னபடியா மேல உள்ள முண்டையும் கூட்டி போடுங்க. 10ஐயும் 9ஐயும் கூட்டினா 19. 19ஐயும் 12ஐயும் கூட்டினால் 31. இனி கலப்பு என்ன போடுங்க. 31ல எத்தனை 24 இருக்கின்றால் ஒரு முறை. ஒன்றுடன் 24 மேல் ஓர் 24 24. அப்ப 31ல 24 போனால் மிச்சம் எத்தனை இருக்க போகுது? 7. வேல்யூ சிம்பிள். ரைட். வெளியே விடுங்கடா. ரைட். ஓகேவா? அப்ப இன்னும் கொஞ்சம் கேள்வி தாரேன். நீங்களா செய்யுங்க. அழிக்கவா? அது முதல்ல என்ன சொல்லுங்க. சரி, வேல்யூ ஈஸியா தான் கொண்டு போறேன். அதாவது நிறைய நிதானமா உகந்தே. அப்ப இது 9ஆம் ஆண்டுல இந்த பாடம் எல்லாம் நான் சிறுவா கொண்டு போகணும்னு அவசியமே இல்லையா? இது மீட்டர் மாதிரி தான். இப்ப அடுத்த இது ஒரு 2 கேள்வி இதுல பார்ப்போம். என்ன கலப்பு எண்களில் கூட்டல் ஒரு 2 பார்ப்போம். செய்யுங்க பார்ப்போம்.
சரியா சொல்றா? சார் லாஸ்ட் கேள்வி கொஞ்சம். மனஸ்வினி கொஞ்சம் சார். சரி. இன்னொரு ஆள் செய்துட்டு போறியா? வரவு நிஷா சரியாச்சா? சார் ரைட், ஓகே. மற்றாக்களும் செய்யுங்கூடா. நான் கேட்பேன்னா அடிக்கடி ஒருத்தரை கேட்பேன். செய்யுங்க, கொஞ்சம் குயிக்கா செய்யுங்க. எல்லாரையும் கேட்பேன், செய்யுங்களோம். சரியா? ரைட். அப்ப இது இருக்கா பார்க்கலாம். கூட்டல், அதுவும் கலப்பு எண்களின் கூட்டல். அப்ப இது 2 விதமா செய்யலாமா? என்னன்னா முன்னுக்குள்ள முழு எண்களை கூட்டிட்டு அதுக்கு பிறகு பின்னங்களையும் கூட்டி செய்யலாம். அப்ப நான் அந்த விளையாட்டுக்குள்ள போயில்லை. சரி, அது அப்படி செய்யலாம். செய்தால் பிழை இல்லை, அதுவும் செய்யலாம். நான் வளமையா செய்யற மாதிரி என்ன செய்யறேன்? முறைமையில்லா பின்னமா மாத்திட்டு செய்யறேன். முறைமையில்லா பின்னமா மாத்தும் முதலாவது வேலை. 3 மேல் 3 12 12 கூட உண்ட கூட்டினா 13 சாக 5 மேல் 2 10 10 3 கூட்டினால் 13. அதுவும் 13. ரைட். இப்ப பாருங்க, 5க்கு 3க்கும் பொமாசி, 5க்கு 3க்கும் பொமாசி காண வேணும். நீங்க மெனதால பாப்பீங்களா இருந்தால் இன்னும் பெட்டர். ஆனா 9ஆம் ஆண்டு போக மெனதாலையும் பார்க்க பழகிடவு. அப்ப 3க்கும் 5க்கும் பொமாசி. ரைட். 3ஆல பிரிக்கலாம், 2ஆல பிரிக்கலாம், 3ஆல பிரிக்கலாம். 3ஆல பிரித்தால் ஒரு முறை, 5 3ஆல பிரிக்கிறாங்க, அப்படியே போல. அடுத்த முதன்மையை 5ஆல வகுக்கலாம். 1 5ஆல வகுக்கிறார், அப்படியே போல. 5 5ஆல வகுத்தால் 1. இப்படி 1 1 என்று வரும் மட்டும் நீங்க முதன்மை எண்களால பிரிக்கணும். அப்ப பொமாசி என்னவா இருக்கும்? 3ஐயும் 5ஐயும் பெருக்கவாறுதான் பொமாசி. 3 15. சரியா? ரைட். கூடுதலான இப்ப நான் இதுக்கு சொல்றேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி இது 5ஆல 13 பெருக்குமோ 3ஆல 13 பெருக்கும், குறுக்க பெருக்கி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அது செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எல்லா கேள்விக்கும் நீங்க அப்படி செய்யலாம். செய்துட்டீங்களா என்றால் இது பிரச்சனை இல்லை. அப்ப குறுக்க பெருக்க வேண்டிதான் வரும். இப்ப சில கேள்விகள் அப்படி செய்தால் பிரச்சனை செய்யலாம். இல்ல லாஸ்ட்ல வந்து சுருக்க வேண்டி இருக்கும், எளிய வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? பொமசிய கண்டு செய்துட்டு போகலாம். ஏன்னா கடைசியில வந்து சுருக்க வேண்டி இருக்கும். ஒரு கடைசியில எளிய வடிவுக்கு கொடுக்க இல்லையே என்றால் அதுல மார்க்ஸ் குறையும். அதே ஞாபகம். சரியா? லாஸ்டா வந்து கட்டாயம் விட எளிய வடிவுல கொடுக்கணும். அப்படி கொடுக்க இல்லையா மார்க்ஸ் குறையும். ஃபுல்லா பிளவிட மாட்டினா மார்க்ஸை குறைக்கணும். நீங்க என்ன செய்யுங்க, அந்த குறுக்க வெறுக்கிற விளையாட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பொமசி கண்டு செய்யுங்க. பொமசி கண்டு செய்யறது இன்னும் நல்லமே என்றால் நீங்க போவாங்க இங்க 10ஆம் ஆண்டுல அட்சர கணித பின்னங்கள் எல்லாம் வரும். அட்சர கணித பின்னங்கள் எல்லாம் பொமசி கண்டு தான் செய்யணும். பொமசி கண்டு செய்தால்தான் என்ன நடக்குது பின்னங்களுக்கு தெரியும். இங்க சும்மா கண்டாட்டி இங்கே குறுக்க பெருக்குங்க, இங்கேயும் பெருக்கும் கொண்டு விட்டீங்க என்றால் அவ்வளவு ஃபுல்லா போயிடும். என்ன நடக்குது அச்சரங்க பின்னத்துக்குள்ளே ரெடியா போயிடும்.
சரி, அப்ப பொம்மாசி கணக்கு செய்யுங்க உங்களுக்கு ஈஸி. அது நல்லா ஈஸி என்னதை விட அது நல்லா சரியா? ரைட். 5க்கும் 3க்கும் பொம்மாசி எவ்வளவு? 15. இப்ப 3 15 மாத்துறதுக்கு 5ஆல பெருக்க வேணும். கீழே 5ஆல பெருக்கினா மேலையும் 5ஆல பெருக்கும். அடுத்தது 5 மேல் 13. 5 15 மாத்துறதுக்கு 3ஆல பெருக்க வேண்டும். கீழே 3ஆல பெருக்கினால் மேலையும் 3ஆல பெருக்குவோம். 3 5 15. 13 5ஆல பெருக்கணும். 13 5ஆல பெருக்கினீங்க என்றால் 65 என்று வருமடா. அடுத்தது 13 15. 13 3ஆல பெருக்கினா 39 என்று வரும். இப்ப பாருங்க பகுதி எண்கள் என்னவா இருக்கு? சமன். அவை அதே பகுதி என்ன போட்டுட்டு கூட்டலுடைய மேல உள்ள 2 கூட்டி போட்டு விடுங்க. 65 39 கூட்டினால் 65 39 கூட்டினா என்ன வருது? விடை வருது. 104. ரைட், 104 வருது. ரைட், அப்ப 104. சரி, சும்மா வெளியே விட்டால் உள்மாற்றும் தருமோ? இல்ல சார் வராது. அப்ப கலப்பு என்ன? பின்ன மாத்தணும். ரைட், கலப்பு என்ன மாத்தியும் கொடுப்போம். ரைட், பாருங்க 104 15. 104 எத்தனை 15 முறை இருக்கு? ஆறு. ரைட், குட். 6 15 இருக்கு. அப்ப 6 உடன் 15 மேல் 6 15 என்றது 90. அப்ப 104 90 போனால் மிகுதி எத்தனை வரப்போகுது? 14. ரைட். அடுத்தது கலப்பு எல்லாத்தையும் முறைமை இல்லாட்டினமா மாற்றும் கூட. இதெல்லாம் குயிக்கா செய்யணும். பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடணும் மேலே என்ன வருது. 6 3 18 18 3 19. 4 மேல் 7 4 8 8 3 9. 3 மேல் 4 3 3 3 2 5. அப்ப பகுதி எண்கள் வேற வேற. சும்மா என்ன காண வேணும்? கோமாசி காணும். ரைட். இன்றைக்கு ஃபுல்லா சுந்தாதான் கேள்வி வரும் போல இருக்குப்பா. ரைட், மற்றாக்களும் ரெடியா நில்லுங்க. சில வேளை மாத்தி மாறி கேட்டு விட்டுருவாரு. 6 4 3 கோமாசி காணுங்க. 2ஆல வகுக்கலாம். 6 2ஆல வகுத்தால் 3, 4 2ஆல வகுத்தால் 2, 3 2ஆல வகுக்கிறாங்க. அப்படியே போகுது. திருப்பியும் 2ஆல வகுக்கலாம். 3 2ஆல வகுக்க முடியாது. அப்படியே போகுது. 2 2ஆல வகுத்தால் 1, 3 2ஆல வகுக்கிறாங்க. அப்படியே போகுது. அடுத்தது முதன்மை எண் 3. 3ஆல வகுக்கலாம். 3 3ஆல விட்டால் 1, 1 3ஆல பிரிக்கிறார்கள். 3 3ஆல விட்டா 1. இப்படி 1 1 என்று வரும் மட்டும் முதன்மை எண்களால பிரிக்கணும். ரைட், இனி பொமசி என்றது பிரிவட்ட முதன்மை எண்களை பெருக்கி விட்டீங்கன்னா பொமசி வரும். 7 4 3 12. அப்ப எல்லா பகுதியையும் 12ஆ மாத்துமோ? ரைட், ஒரே வரியில எழுத பார்க்கிறோம். 12ஆ மாத்துறதா? ரைட், 6 6 12ஆ மாத்துறேன். 6 12ஆ மாத்தினாக்கு 2ஆல பெருக்க வேண்டும். மேலையும் 2ஆல பெருக்கி போடணும். 19 2ஆல பெருக்கினா 38. 4ஐயும் 12ஆ மாத்தணும். 4 12ஆ மாத்தணும்னா 3ஆல பெருக்க வேண்டும். மேலையும் 3ஆல பெருக்கி போடுவீங்க. 9 3 27. 3ஐயும் 12ஆ மாத்தணும்.
மூன்றை 12 மாத்துறதுக்கு 4 பெருக்கணும். மேலையும் 4 பெருக்கி விட்டீங்க என்றால் 5 20. ரைட். பாருங்க, பகுதி எண்கள் எல்லாம் இப்ப சமன். அவை அதே பகுதி எல்லாம் போட்டுக்கிறா கூட்டல் என்ற வழியா மேல உள்ள மூன்றையும் கூட்டி விடுவோம். 38 27 20. 38 27 20 கூட்டுங்க. 8 7 15 5 ஒரு மிச்சம் 3 5 5 2 7 7 3 8. அப்ப 85 கீழ் 12. சும்ரா இந்த சும்ராதான் ஃபுல்லா கேள்வி போலையா? ரைட். 12 85 8 12 இருக்கு. ஆறுனா சார் 6. 6 12 72. இந்த சும்ரா சார் 7 வரும். 7 12 84. சாரி 8 12 84. ஐயோ 7 12 84 7 வரும். சரி சரி 16 6 சொல்லுங்க. சரியா? அப்ப 85 எத்தனை 12 இருக்கு என்றால் 7 முறை இருக்கு. 12 மேல் 17 84. அப்ப 85 இருக்கு. இப்ப மீதி எத்தனை வரப்போகுது? 1. ரைட். இருக்கா? நிதானமா எல்லாருக்கும் கிளியரா விளங்க விட்டு தான் அடுத்த இடத்துல போவோமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போவோம். அப்படியும் நாங்களும் சிலபஸும் முடிச்சு அங்கால நிறைய பேப்பரும் செய்து யூனிட் எக்ஸாமும் வச்சிருந்து தான் நான் விடுவோம். சரியான? அப்ப இதே ஸ்லோல போனாலே நாங்க அவ்வளவு செஞ்சிடலாம். சரி, அடுத்தது போடுங்களா. பின்னங்களின் கழித்தல் போடுங்கள். பின்னங்களின் கழித்தல். கழித்தலும் கூட்டலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். கூட்டல் எல்லாம் கூட்டி விட விடும், கழித்தல் எல்லாம் கழித்து விடுவோம். மற்றும்படி பொமசி காண்பதுல இருந்து பகுதி எண்கள் சமனாக்குறது எல்லாமே 2 இடம் ஒரே மாதிரி. சரியா? ரைட். அப்ப உங்களுடைய கேள்வி தாரேன், நீங்களா குறுக்கா செய்யுங்கோ, நான் விளங்கப்படுத்தியுள்ளேன். நீங்க செய்து முடித்த பிறகு விளங்க செய்யக்கூடிய செய்யணும்.
சரி, இது ஒரு செய்யுங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட இருக்கிற மூளையை யூஸ் பண்ணுங்க. இவ்வளவு காலம் அப்படி இருந்திருக்குமென்று தெரியல. சரி, கேள்விகளுக்கு எல்லாம் 4 கேள்வியை மட்டும் எழுதி வைங்களா. 4 கேள்வியை எழுதுங்கோ. கிளாஸுக்கு ஒழுங்கா ஜாயின் ஆகுங்க ரெகுலரா. மற்றபடி மேத்ஸை பொறுத்தவரை நானே பார்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மேத்ஸ் மார்க்ஸ் நீங்க எனக்கு கொண்டு தான் செய்யணும். கிளாஸுக்கு ஜாயின் ஆயிட்டீங்கன்னா சரி. அவ கேள்வி எழுதிட்டீங்களானே. ரைட். அப்ப நாங்கள் மிச்சத்தை அடுத்த வகுப்பு பார்ப்போமா. ஓகே சார், Thank you, sir. Bye, sir. ரைட், ஓகே. Thank you, sir. Bye, sir. ஓகே, பாய். ஓகே, ஃப்ளாவியா.